வார்த்தை பெருசியா நாய் நீ சாங்க ஒரு கைகால் மலையா ஐயா கை மேல ஐயா கால் மேல காமிக்கலாம் சூத்திக்க காமிக்கலாம் யாரு நீ யார் நான் பேசுகிறேன் காவலன் இப்போ இதுக்கு யாருக்கு சேர வேண்டிய மாலை சரி வாட்ட விடு ஏண்டா ஆமா எனக்கு முன்ன வர வேண்டிய எனக்கு முன்ன வர வரணும் ஏண்டா காலத்தை அவனுக்காக அது யார் கேட்கணும் நான் கேட்கணும் அது பையா சொல்லணும் அது நீ சொல்லணும் அப்ப கேளு எனக்கு முன்னதர வரணும் அதான் யார் கேட்கணும் நான் கேட்கணும் இந்நாட்டு மணி கேட்கணும் இதுக்கு தகுந்த பதில காலக்காரன் சொல்லணும் அப்ப கேளு நான் லூசா நீ லூசா நீ லூசா நான் நீ மட்டும் மென்டல் கிடையாது கம்பெனியே மென்டல் கம்பெனி தான் எதை வச்சு சொல்றேன் பரவாயில்ல மணி 3 மணி 4 மணி தான் தொடர்ந்து அம்மா காலையா இருக்க 4 கேட்ட கேள்விக்கு பதிலே ஐயா அரசாங்கத்துக்கு வேற ஏன்னா அவ்வளவு கலத்தாமல் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகி குழந்தையே கிடையாது ஆமா குழந்தை பாக்கிட்டு எங்க ஆம்பளை மட்டும் 2 பேரும் சண்டை வந்து நேக்குது ஏன் ஆமாங்க குழந்தையிலே என் முன்னாடி சண்டை போட்டு கிடக்குறோம் சண்டை போட்டு ஒரு ஜோசிக்கார வீட்டு பக்கம் வந்தான் என்னப்பா வீட்டுல ஒரே பூச்சலா இருக்குன்னு கட்டான் அதுக்கு நான் சொன்னேன் இல்லப்பா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகி போச்சு இது வரைக்கும் குழந்தையே கிடையாது எங்க ஆம்பளை முன்னாடி சண்டை வந்தது அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்த ஜோசிக்காரன் சொன்னா உனக்கு குழந்தை பாக்கி தான் ஓணும் நான் வேண்டாம் அந்த கடவுள் கிடையாது ஆனா அந்த ஜோசிக்காரன் வந்து சொன்னான் என்னன்னு சொன்னான் நீ குழந்தை பாக்கி ஓடுறது சரி திருவண்ணாமலை ஒரே தாண்டா தாண்டு திருவண்ணாமலை எப்பேற்பட்ட பெருமைக்குரிய மலை அதை நீ தாண்டுவேன் அந்த அண்ணாமலையார் மலையை ஒரே தாண்டா தாண்டா குழந்தை பிறகுன்னு சொன்னாங்க என்னடா இது நம்ம எங்கெங்கோ கடவுள் வேணும் திருப்பதி மாரியாத்தால கூட வேணுமே யாரு திருப்பதி மாரியாத்தா அதப்பட்டே சாவ போறேன் திருப்பதி வெங்கடாஜலபதி எப்ப மாத்தினாங்களா நீ மாதிரி யாரு சித்தனிக்கு பெருமாளை கூட வேண்டிக்கிட்டு சித்தனி பெருமாளுக்கு அது வேல் வச்சுக்கிறாரு எங்கெங்கே பார்த்து குழந்தையே பிறக்கல தோசிக்கார மட்டும் சொன்னான் நீ ஒரே தாண்டா உனக்கு குழந்தை பிறக்கலாம் என்னடா இது ஒரே தாண்டா குழந்தை பிறகுமா அப்ப நம்ம குடும்ப பிரச்சனை தீர்ந்து போச்சு திருநாவளி நடப்பாதையா போனது நடப்பாதையா போயினே பொண்டாட்டி விதவிதமா சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கோம் சாப்பாடு என்ன சாப்பாடு லெமன் சோறு பிள்ளையாரு வேற அது என்ன என்னன்னு கேளு என்ன உன் பொண்டாட்டி வீட்டுல என்ன கழிப்பா யாரு உன் பொண்டாட்டி என்ன சமையல் என்ன பாமாயில் கல்லெண்ணெய் அதெல்லாம் ஊத்திட்டாச்சா வாசனை வராது என் பொண்டாட்டி விதமா சாலிப்பான் எப்படி கிருஷ்ணாவாண்டி உனக்கு ஏத்த மனைவி காய்ச்சல் எல்லாம் கட்டி கொடுத்தாங்க இங்கிட்டு நடப்பாங்க திருவண்ணாமலைக்கு போறேன் போயிட்டு நேக்கிற சூத்துப்பட்டு வந்துச்சு சேத்துப்பட்டு எப்ப மாத்தினாங்க சேத்துப்பட்டா 10 மணி ஆகி போச்சுங்க ஒரு பொட்டல் பிச்சு வச்சேன் அந்த எவ்வளவு சொல்ல சாப்பிட்டுங்க சாப்பிட்டாங்கன்னு போயிட்டு நடப்பாங்க நடந்து வந்து நேக்கிறேன் ஊழூர்பேட்டை வந்துச்சு என்ன பேட்டை ஊழூர்பேட்டை எப்ப பாருங்களா ஊழூர்பேட்டை சின்ன மாத்தினாங்க ஊழூர்பேட்டை போனது மதிய டைம் ஆகி போச்சு அங்க ஒரு பொட்டல் பிச்சு வச்சு பிள்ளையார் வேறிய சாப்பிட்டு நடப்பாங்க நடந்து போயிட்டு திருவண்ணாமலை நோக்கி போக இருட்டாகி போச்சு ஒரே போச்சு திருவண்ணாமலை ஒரே குழந்தை போகணும்னு சொன்னான் இன்னும் வீட்டுல போய் நம்ம எப்படி திருவண்ணாமலை காட்டுறது போயிட்டு வச்சு போலாம் அப்படின்னு ஒரு ஊட்டாண்டு போனது ஒரு ஊட்டாண்டு போய் கதவு தட்டுனேன் அந்த அம்மா சொன்னாங்க ஏமாமா அங்க பட்டியாகி போறமா அப்படின்னு கேட்டு அந்த அம்மா சொன்னாங்க என்ன பாரு வீட்டுல வயசு பசங்க என் வீட்டுல
வயசு வந்த பசங்க இருக்கிறாங்க. ஆனா நீ வேற ஊர் பார்த்து இது போய் நண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஊர் வந்து இருக்குது. அந்த ஊர்ல போய் கதவு தக்குறேன். அந்த அம்மா வெளியே வந்தாங்க. ஏமா உங்க வீட்டுல வயசு வந்த பசங்க இறக்கிதாமான்னு கேட்டேன். ஏமா கேட்கறேன்னு கேட்டாங்க. இல்லமா நான் பட்டேன்னு பாட்ட கேட்டேன். மறுபடியும் கொடிக்காக நண்டு போயிட்டே இருக்கிறது. போனா ஒரு குடிசை வீடு வருது. அது சின்ன குடிசை வீடு தான். அந்த வீட்டுல கத்தக்கணும். ஒரு அம்மா மட்டும் தனியா இருந்தாங்க. ஆமா வேற திருவண்ணாமலை ஒரு வேலையா போறேன். போச்சு இங்க பட்டியாவது போறமான்னு. பரவாயில்லப்பா என் வீட்டுல படுக்க இடம் இல்ல அப்படின்னு அந்த அம்மா குடும்பத்துக்கு தலைகடி கொண்டாந்து போட்டு அந்த அம்மா ஒரு பக்கம் படுத்தோம். நான் ஒரு பக்கம் படுத்துக்க திருவண்ணாமலை படுத்து ஏழு பக்கம் போயிட்டே வெட்டி போச்சு. இல்லம்மா நான் போய் வர போய் வெட்டி போச்சு. அது திருவண்ணாமலை நோக்கி நடப்பாதியா போயிட்டு. ஏன்னா திருவண்ணாமலை தாண்டா தானே குழந்தை பிறக்கும் அப்படின்னா திருவண்ணாமலை நோக்கி போயிட்டே இருக்கு. அந்த அம்மா கேட்டாங்க ஏமா திருவண்ணாமலை வேறு ஒரு வேலையா வந்து இல்லக்கா வேலையா வந்து நீ பாட்டு பார்த்து எழுதி போயிட்டே இருக்கு. அதுக்கு நான் சொன்னேன் இல்லம்மா திருவண்ணாமலை ஒரே காரணம் தானே குழந்தை பிறக்குமான்னு கேட்டாங்க அந்த அம்மா. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க பாரு என்ன சொன்னாங்க. ஆனா பொட்ட பையா ஆனா பாடு பையா ஏ லக்காடி புளியா மரத்துல தொங்கிட்டு போயிட்டா. அந்த அம்மா என்ன பார்த்து கேக்குறாங்க உன்ன பார்த்து கேக்குறாங்க. ராஜ்யெல்லாம் பார்த்துக்காது இங்க இந்த தலைக்காரியே உன்னால தாண்ட முடியுது. இங்க எப்ப திருவண்ணாமலை ஒரே காரணம் தாண்டுது. அந்த அம்மா கேட்ட கேள்வி எனக்கு மானம் தாங்க முடியாது. அப்பேற்பட்ட பையன் பெற்றுக்கணுமா அது கூட காணும். சொல்லிட்டு அசுரகுட்டத்திற்கு தலைவன். நீ யாரு? 60,000 அசுரகுட்டத்தின் தலைவன் யாருன்னே தெரியாத வெளியே போட்டு வந்தா போட்டு போடுறாங்க. பொம்பளை வச்சாங்க 10 பேர் பவுடர் போட்டாங்க. போய் போட்டு வண்டி இவர் அப்புறமா உட்காந்தாரு. ஒரு டப்பா மை காலியா சேர்ந்து மீசை வெளியே வந்து நான் யாருன்னா வார்த்தை கேட்டு அறிவின் சிகரமே 60,000 அசுரகுட்டத்திற்கு ஒரே தலைவன் நீங்க தாங்க. இந்த சிவசக்திரா உரிய என்ன மட்டும் கேள்வி உனக்கு வர அவனை கூப்பிட்டு